டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். குடல் ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய உணவுகள் என்ன? நம்ம இன்டெஸ்டைன் ஆரோக்கியமாக இருந்தாதான் உடலே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல குடல் பகுதியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அல்சர் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். சாப்பிடுற உணவு சரியா செரிக்கலைங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கு, ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது உடலோட ஆரோக்கியம் அப்படின்றதும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதனாலேயே என்னன்னா லாஸ்ட் ஒரு 1 மந்த் இருக்கும். ஸோ ஒரு சார் சொன்ன விஷயம் என்னன்னா ரொம்ப கொஞ்சம் கவலைக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. மேடம், எனக்கு கிட்டத்தட்ட 4-5 வருடங்களாக இந்த பிரச்சனை இருக்கு. என்னன்னா எந்த டைம்ல எனக்கு மோஷன் வருதுன்னே தெரியல. திடீர்னு வெளில கிளம்பவும் வயிறு வலிச்சு உடனே போற மாதிரி இருக்கு. சில நாள் என்னன்னா இதுக்காகவே பயந்துட்டு நான் வெளியில போகாமலே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக நான் வெளியில போல. ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் இப்படியே வீட்டுல இருந்தே சைக்காலஜிக்கலா நான் அஃபெக்ட் ஆகி அதுக்கான மெடிசன்ஸும் இப்ப நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த குடல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குடல் பகுதியில இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ்ன்னு சொல்றோம். இந்த குட் பாக்டீரியாஸ் குறைவாக இருக்கும் போதோ, இல்ல சில காரணங்களால உள்ள நமக்கு கழிவுகள் நிறைய இருக்கும் போதோ, வயிற்றுக்குள்ள கழிவுகள் இருக்கும் போதோ அப்சார்ப்ஷன் சரியா நடக்காது. இல்ல நம்மளுடைய டயட் ஹேபிட்ஸோ இல்ல மெடிசன்ஸ் ஏதாவது நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், இந்த மாதிரி காரணங்களாலையும் என்ன ஆகும்னா குடல் பகுதியில அப்சார்ப்ஷன் சரியா நடக்காம சாப்பிடுற உணவு உடல்லையே சேராம நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ குடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம், இதுலயே சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரி உணவில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக குடல் பகுதியில நான் சொன்ன மாதிரி இந்த அல்சர் பிரச்சனை தாங்க நிறைய பேருக்கு இருக்கும். சரி, இந்த அல்சர் பிரச்சனை சரியாகணும், அப்ப வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த மாதிரியான உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணோம். கிட்டத்தட்ட காலை உணவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ காலை நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவு குடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம காலையில ஒரு உணவு எடுக்கிறோம்னா அது நம்ம மாலை நேரத்துல இல்ல அடுத்த நாள் காலையிலயும் ஃப்ரீயா மோஷன் போறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ காலையில எடுக்கக்கூடிய உணவுகள் நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகவும் முக்கியமாக மாவுச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் குறைஞ்சி இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய பலன் தருதுன்னு சொல்லலாம். சேம் டைம் நமக்கு ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கணும். ஸோ ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபைபர் கண்டென்ட் இருக்கும்போது ஈஸியா அப்சர்ப்ஷன் நடக்கும், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் சரியாகுது, ஈஸியா மோஷன் போறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். அப்போ காலை நேரத்துல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், முளைக்கட்டிய தானியங்கள் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு வாரம் நம்ம சாப்பிடும் போதே குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அதுவும் நம்ம லைட்டா ஃபுட் எடுக்கும் போது குடல்ல இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் கழிவுகளும் வெளியேறுது. அப்ப லைட் ஃபுட் அப்படின்னு சொன்னோம்னா இதுதான். ஸோ அப்போ ராவா நம்ம வெஜிடபிள்ஸ் கொஞ்சம், ஃப்ரூட்ஸ் கொஞ்சம், முளை கட்டிய பயிறு வகைகள் சாப்பிடலாம். இந்த முளை கட்டிய பயிறு வகைகள் அப்படின்னு சொல்றது என்னென்னா பச்சை பயிறு, கொஞ்சமா வேர்க்கடலை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கொண்டை கடலை. ஸோ இதை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது குடலுக்கு ரொம்ப நல்லது. இதுவே பெண்களாக இருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பு எள்ளு, வெந்தயம் இது நம்ம முளைக்கட்டி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி உணவு முறையை நம்ம தினமும் காலையில பின்பற்றிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடல் பகுதியில கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்ததாக கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். குடல் பகுதியை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும், ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கிறதுக்கும், டைஜஷன் அதாவது அஜீரணம் சரியாக இருக்கிறதுக்கும் கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். குடலோட பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கீரை வகையில முக்கியமாக பசலை கீரை ரொம்ப முக்கியமானது. பருப்பு கீரை அப்படின்னு சொல்றதும் முள்ளிக்கீரை இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு குடல் கழிவுகள் வெளியேறுவதற்கு இந்த கீரை வகைகளை நம்ம தவறாம உணவுல சேர்த்துட்டு வரணும். முக்கியமாக இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவு நேரம் கடந்து எடுக்காம கொஞ்சம் ஒரு 8 மணி அந்த மாதிரி டைம்ல எடுக்கும்போது குடல் பகுதி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இரவு பால் குடிக்கலாமா, இது பூண்டு பால் குடிக்கலாமா, இல்ல மஞ்சள் சேர்த்து இல்ல மிளகு பால் குடிக்கலாமா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கும். இரவு நேரத்தில் குடிக்கும் பொழுது நமக்கு சளி தொந்தரவு இருக்கு,
இல்ல நெஞ்சு பகுதியில கொஞ்சமா கோழை இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா மஞ்சள் கலந்த பால் ஒரு சிட்டிகை அளவு மிளகு பொடி சேர்த்து குடிக்கலாம். இல்லைங்க எனக்கு சரியா உணவு எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நான் படுக்க போறேன், ஆனாலும் எனக்கு வந்து தூக்கம் சரியா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடி சேர்த்து கொஞ்சமா ஏலக்காய் பொடியும் சேர்த்து அந்த பாலை குடிக்கும்போது உறக்கம் அப்படின்றது நல்லாவே ஏற்படும். குடல் பகுதி ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த மாதிரியான உணவு முறைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலயுமே வந்து பார்த்தோம்னா கால்சியம் மற்றும் புரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுக்கணும். சரி, இது எடுக்க முடியலைங்க, குடலோட ஆரோக்கியத்திற்கு என்ன பண்ணலாம்? ஏற்கனவே எனக்கு IBS இருக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கும் எனக்கு சிரமம், வேற என்ன பண்ணலாம் மருந்து முறைகள்ல அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு அசைச்சூரணம் அப்படின்ற மருந்து இருக்கு. இதுதான் நம்ம சீரகத்தை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய ஒரு மருந்து. ஸோ சீரகம் அப்படின்னு சொல்ற பேர்லயே இருக்கு, நம்மளுடைய அகத்தை வந்து சீராக வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மூலிகை தான். இந்த சீரகத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ அசைச்சூர்ணம் நம்ம எப்படி சாப்பிடணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்துக்கணும். ஸோ வெந்நீர்ல கலந்து காலை இரவு உணவுக்கு முன் நம்ம தொடர்ந்து குடிக்கும்போது குடல் பகுதி கழிவுகள் வெளியேறும். இதுலயும் முக்கியமாக எலுமிச்சை மணப்பாகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இது எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக பித்தத்தை சமநிலைப்படுத்தவும் குடல் கழிவுகளை வெளியேற்றவும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஒரு சிலருக்கு நாசியா, வாமிட்டிங், சரியா இன்டைஜஷன் இருக்கும், இதை சரியாக்குறதுக்கும் நமக்கு எலுமிச்சை மணப்பாகு பயன்படுது. ஸோ மணப்பாகு அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வகைகளே பார்த்தோம்னா இனிப்பாக இருக்கக்கூடியதான். ஸோ எலுமிச்சையோடு சில மூலிகைகள் சேர்த்து அதை வந்து சிரப் மாதிரி மணப்பாகு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 1/2 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர்ல 50 to 60 ml தண்ணீர்ல கலந்து இதை நம்ம குடிக்கணும். ஸோ இதை வந்து காலை இரவு இல்ல காலை நேரத்துல மட்டும் நம்ம உணவு எடுத்ததுக்கு பிறகு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா குடல் பகுதி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சொல்லலாம். இதனோட பெனிஃபிட் என்னன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் மற்றும் குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் குடலோட ஆரோக்கியத்திற்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள், சித்த மருத்துவ முறைகளை பத்தி பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.